அஸ்டஃபில்லா மொதல் நோம்பு அன்னைக்கே இவ்வளோ ஹராம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வணக்கம் நண்பர்களே, இது டே 1 ஆஃப் லூசிங் ஃபேட் கெய்னிங் மசில் சீரீஸ்ல இருக்கும். நாளைக்கு சகருக்கு தேவையான ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் தான் வாங்கியாச்சு. சரி, அதோட மொதல் நோம்புக்கு தரபி தொழுவம் வந்தேன் அப்படின்னு சொல்லி தொழுவி போயிட்டு வந்தேன். நைட்டே நம்மளுக்கு தேவையான மீல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சலாம் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா சகரில் ஏஞ்சிலாம் சமைக்க முடியாது நம்மளால. முக்கிய பின்குறிப்பு ஒன்று இருக்கு. நோம்பு வச்சுட்டு ஃபேட்டை லாஸ் பண்ணிட்டு மசில் கெயின் பண்றது எப்படின்னு இந்த மாசம் ஃபுல்லா பார்க்க போறீங்க. அதனால உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் நோம்புக்கு சிம்பிளான ப்ரிப்பரேஷன் தான். பாலில் ஓட்ஸை போட்டு ஹனி டேட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மிக்சிங்கை பண்ணியாச்சு. இதோட ஒரு ஹெல்த்தி மிக்ஸும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப அஃபோர்டபுளாகவும் சீப்பாகவும் கிடைக்கிற ஒரு ஹெல்த்தி மிக்ஸ் தான். அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் சோர்ஸ்க்கு 4 பாயில்டு எக்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லோ எக்கோட தான் சாப்பிட போறேன். ஏன்னா அது குட் ஃபேட். இப்பதான் நான் மெயினான மேட்ரிக்கே வர போறேன். இப்படி ஒரு ஜூஸை குடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு தண்ணி தாகமே எடுக்கல. ஹானஸ்டா சொல்லணும்னா இது ஒர்க் ஆகும்னு எனக்கு ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு வடக்கு நண்பர் தான் இந்த ஜூஸை பத்தி போட்டிருந்தாரு. நான் குடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கும் நம்பிக்கை இல்லை. ஆனா இப்ப நம்புறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மிக்சிங் ஜூஸ் தான். ஆனா வேற லெவலில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், படிச்சு பார்த்துக்கோங்க. சரி, காலைல சகருக்கு ஏஞ்சி செஞ்சு வச்செல்லாம் சாப்பிடலாம் முடிவு பண்ணிட்டேன். நைட்டே முட்டையை அவிச்சு வச்சனால அந்த முட்டையை இப்போ உரிக்கும் போது சரியா வரல. அங்கங்க உடஞ்சி வந்துச்சு. புரோட்டீன் சோர்ஸ் இப்படி உடையதை பார்த்து என் மனசு துக்கத்துல மூழ்கிருச்சு. அப்புறம் நான் சொன்ன வேற லெவல் ஜூஸ் தான். இந்த ஜூஸ் உங்களுக்கு வேணா கமெண்ட்ல ஜூஸ்ன்னு டைப் பண்ணுங்க, உங்க டிஎம்க்கு நான் சென்ட் பண்றேன். இப்ப ஸ்டார்டிங்லயே ஃபுல்லா ஹராமா பண்ணன்னு சொன்னல, அது என்னன்னா தராபி தொழுவை தவிர வேற எந்த தொழுவுமே நான் தொழுவே இல்லை. அது மட்டும் இல்லாம நோம்பு தோற கூட பள்ளிவாசல் போகாம ஏதோ ஒரு ஹோட்டல்ல நோம்பு திறக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அது மட்டுமா தான் கேட்டா இல்ல, இன்னைக்கு எல்லாமே ஒரு ஃபெயிலியராகவே போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டேவே இப்படி சொதப்புறது எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாகவும் இருக்கு. மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, இனிமேல் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணும். வீடியோவில் ஒர்க் அவுட் ஒன்றுமே இருக்காது. அதுவுமே இன்னைக்கு ஃபெயிலியர் தான். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோட்டலில் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணனால சரியாக சாப்பிடலை. சாப்பிடாம ஒர்க் அவுட் பண்ணி என்னை நானே கிரிட்டிக்கல் ஆக்கிக்க விரும்பலை. எல்லாத்துக்குமே காரணம் சரியாக தூங்காதறான். நைட்டு 12:30 மணி வரைக்கும் முழிச்சு இருந்துட்டு மறுபடியும் காலைல 4 மணிக்கு ஏஞ்சி சாப்பிட ஆரம்பிச்சது நம்மளுக்கு செட் ஆகலை. சரி, முடிவா என்னடா சொல்ல வர? இதுக்கப்புறம் அந்த தப்புலாம் நடக்காது. நாளையிலேருந்து எல்லாத்தையும் கரெக்டாக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஜஸ்ட் சில் ப்ரோ.